அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஜோதிட யோகங்களில் 3வது யோகமான அனபா யோகத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த யோக அமைப்பில் பார்த்திங்கன்னா 3வது யோகமான அனபா யோகம். ஸோ இந்த யோகம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சந்திரன், உங்கள் ஜாதக கட்டங்களில் சந்திரன் எங்கே இருக்காரோ அந்த சந்திரனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடு சரிங்களா, அதாவது 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த 12ஆம் வீட்டில் அதாவது 12வது வீட்டில் உள்ள எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. 12ஆம் வீட்டில் என்ன கிரகம் வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த யோக அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். 12ஆம் வீட்டில் கிரகமே இல்லாமல் காலியாக இருந்துச்சுன்னா இந்த யோகம் கிடையாது. 12ஆம் வீட்டில் ராகு, கேது, சனி, குரு எந்த கிரகம் இருந்தாலுமே இந்த யோக அமைப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சந்திரனுக்கு 12ஆம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா மோட்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம். 12ஆம் வீடு அப்படின்னும்போது நம்ம விரயஸ்தானம்னு கூட சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய மரணத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் இந்த 12-8 நம்ம சொல்ல முடியும். 12ஆம் இடம் நிறைய விஷயத்த நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லும் சரிங்களா. இரண்டாவது